மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அணுவாயுத தயாரிப்பில் இறங்கிய ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டால் அது தங்களுக்கு பேராபத்து என கருதிய இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி தளம், அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டு முக்கிய அணு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறி வந்த அமெரிக்கா அடுத்த சில நாட்களில் இஸ்ரேலுடன் கைகோர்த்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்தது. இரவு பகல் பாராமல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் பல நகரங்கள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. இரு நாடுகளும் 2 வாரங்களாக மோதி வரும் நிலையில் திடீரென களத்தில் இறங்கிய அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசி மிகவும் துல்லியமான தாக்குதலை நடத்தின. பதிலுக்கு அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த சூழலில் கத்தார் நாடு போர் நிறுத்தம் தொடர்பாக சமரச முயற்சியில் இறங்கியது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நாட்டு தலைவர்களுடன் கத்தார் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், இஸ்ரேல், ஈரான் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. 12 நாட்கள் நீடித்த போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்பியிருப்பதால் மத்திய கிழக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என தெரிவித்தார். ஆனால் ட்ரம்பின் அறிவிப்பை மீறி இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனால் ஆவேசமடைந்த ட்ரம்ப் எஃப் வார்த்தையை பயன்படுத்தி இஸ்ரேலும் ஈரானும் என்ன செய்கிறோம் என தெரியாமலேயே தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன என கோபமாக பேசியிருக்கிறார். இந்த சூழலில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி மையங்களான ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் ஆகியவை முழுமையாக அளிக்கப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன. ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு முன்பாகவே 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்திற்கு ஈரான் மாற்றியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதிலிருந்து 10 அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி, ஆட்டம் இன்னும் முடியவில்லை. இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்தால் எப்படி யுரேனியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே திட்டங்கள் வகுத்து வைத்திருந்தோம். இதன் வாயிலாக யுரேனியம் செறிவூட்டல் பணிகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் ஈரானின் 3 ஆயுத தளங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என தெரியவில்லை என்கிற தகவல் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.